Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான காடை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. காடை ஃப்ரை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 6 காடை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல இந்த காடையில் ஒரு கத்தியால் 2-3 இடத்துல லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அப்போதான் மசாலா எல்லாம் உள்ள நல்லாவே ஏறும். எல்லா காடையிலையுமே லைட்டாக கீறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற காடையில் இந்த மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. காடையில் எல்லா இடத்துலையும் மசாலா படுறது மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காடையிலையுமே மசாலாவை நல்லா தடவி எடுத்தாச்சு. இப்போது இதை 1 மணி நேரம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஊற விட்டு எடுக்கலாம். பாருங்கள், இதை நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போது இதை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற காடையை இதில் சேர்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரியே இருக்கிற எல்லா காடையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இதையும் எடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.